இளவரசி சாபத்தால பனிப்பெட்டியில உறைஞ்சு போயிருக்கா. 1000 வருஷத்துக்கு அப்புறம் அவளை கண்டுபிடிச்சு ஏலத்துல விடுறாங்க. விஷயம் என்னன்னா அவளோட ரத்தத்தை வச்சு எப்படிப்பட்ட நோயை வேணாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் பவர் இருக்கு. இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் அவளோட அழகு கொஞ்சம் கூட குறையல. அவ இருக்கிற அழகுக்கும் அவளோட பவருக்கும் எல்லாருமே அவளை சொந்தமாக்கிக்க நினைக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் $100 மில்லியன் ஏலத்துல எடுக்கிறாரு. இளவரசி இருக்கிற பெட்டியை தொடலான்னு வரும்போது ஷாக் அடிச்சு கீழே விழுறாரு. அங்க ஏலத்திலே இருந்த நம்ம பில்லியனர் ஹீரோ $10,000 மில்லியன் பனி இளவரசியை வாங்கிடுறாரு. அவ இருக்கிற அந்த பெட்டியை ஓபன் பண்ணலான்னு வரும்போது அவர் கையில ஷார்ப்பா குத்தி ரத்தம் அந்த பெட்டியில பட்டதுமே அப்ப திடீர்னு 1000 வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்த ஐஸ் பியூட்டி கண்ணு திறந்து பொறுமையா நடந்து வர்றா. கையை ஹீரோ கிட்ட நீட்டி பிடிக்க சொல்றா. ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாம மெய் மருந்து பார்த்துட்டே இருக்காரு. இப்ப அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவளோட ரத்தம் வேணும்னு கேக்குறாரு. ஏன்னா ஹீரோ குழந்தையா இருக்கும் போது அவருக்கு நெருப்பால ஒரு பாய்சனை கொடுத்திருப்பாங்க. அவருக்கு 1000 அம்புகள் ஒன்னா சேர்ந்து குத்துற அளவுக்கு வலி இருக்கும். ஹீரோட இன்டென்ஷன் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ண என்னோட ரத்தத்தை எடுத்துக்கோங்கன்னு கையை நீட்டுறா. அப்ப திடீர்னு ஹீரோக்குள்ள இருக்கிற பாய்சன் ஆக்டிவேட் ஆகி பயங்கர வலியில துடிச்சிட்டே இருக்காரு. பனி இளவரசியும் அவ கையை வெட்டி ரத்தத்தை கொடுக்கலான்னு வர்றா. அப்ப ஹீரோ அவ கையை பிடிச்சிடுறாரு. அதனாலே அவருக்கு வலி கம்மியாகுது. சோ அந்த பிளானை கேன்சல் பண்ணி இளவரசியா அவர் கூட வச்சுக்க முடிவு பண்றாரு.